ஆண்டவர் நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய நாமத்தை கொண்டு உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். தன்மையான காலங்களில் கூட்டி தேவனுடைய நாமத்தை ஆராதனை செய்யும்படிக்காக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். தேவனாய் கர்த்தர் கடந்து வந்த பாதை முழுவதும் சற்று திரும்பி பார்க்கும் பொழுது இயேசு நல்லவர், அவர் மாறாத தெய்வமாக இருக்கிறார். நம்மளை மறக்காமல் உங்கள் மேல் கரிசனையுள்ள தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கிறபடினாலே தன்மையான இந்த கால வெளியில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தலைகளை தாழ்த்தி நம்மளை ஜெபித்து இந்த ஆராதனைக்குள்ளாக தேவன் நம்மளை நடத்தி செல்லும்படிக்காக நம்மளோடு பேசும்படிக்காக இந்த உலகிலே கண்களை மூடி நம்மளை ஜெபிக்க போகிறோம். சோதரிக்கிற ஆண்டவரே என்னை துதிக்கிறோம் ஐயா. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து அன்பு செலுத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமுள்ள இந்த கால வெளியிலே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா நிலையிலும் சோதர செலுத்துவோம். தேவனாயை கற்றுக் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக சோதரம். வேதம் அழகாக சொல்லுகிற உமது கிருபை என்று பொழுது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் போதும் உமது கிருபையை ஆண்டவரை நினைத்து உமது நாமத்தை ஆராதனை செய்கிற சங்கீதக்காரனை போல உம்முடைய சமூகத்தை தேடி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. உலகம் முழுவதும் நடக்கிற பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதிக்கிறது போல நீர்களுடைய சபையில் உலக நிமித்தம் நடக்கிற ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதம் அழகாக சொல்லுகிறது, சத்தியத்தை வருவீர்கள், சத்தியம் உங்கள் விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறேன்ப்பா. அந்த மகிமையுள்ள நாமத்துக்குள்ளாக ஆண்டவரை நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை லைக் பண்ணுகிறோம், உம்முடைய நாமத்தை ஆராதனை செய்கிறோம், உம்முடைய நாமத்தை நேசிக்கும்படிக்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. வரக்கூடிய ஜனங்களுக்கு நிதமாக கொண்டு வருவீராக. உம்முடைய நாமத்துக்குள்ளாக ஐக்கியப்படுத்துங்க. எல்லா தடைகளையும் விளக்கம்படிக்காக நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரை இன்மைக்குரிய பயங்கள், சரீரத்திற்குரிய பயங்கள், ஆண்டவரை மரணத்துக்குரிய பயங்களை எடுத்து போடுவீராக. இயேசு நல்லவர், அவரின் வாழ்க்கையை மாற்றுவார், சரீரத்தில் ஒரு புதிய பலனை தருவார் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உமது திருநாமத்தை உயர்த்தி பாட தேவனாய் கர்த்தர் உமது பிள்ளைகளை நிலைத்து கொண்டு வருவீராக. ஆண்டவரை தொடர்ந்து நீர் எங்களோடு பேசுங்க. ஆண்டவரை இடைபடுங்கப்பா. உமது நாமத்தை நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம். ஆராதனை பதிகள், சங்கீத பதிகள், சாட்சி பதிகள், தேவ செய்திகள், பாடல், ஆராதனை, துதிய சத்தங்கள் எல்லாவற்றையும் கருத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நீரே ஒருவரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் தேவனுடைய நாமத்தை கொண்டு நான் வாழ்த்துகிறேன். தேவன் நல்லவர், அவர் நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், அது எப்பொழுதே தோன்றும் என்று சொன்ன தேவன் நம் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சோதர விசுவாசத்தோடு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பெருமைப்படுத்தினார். இயேசுவுடைய நாமத்தை உயர்த்தி பாடும் பொழுது, இயேசுவுடைய நாமத்தை பெருமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் அவனை பெரிய ராஜாவாக தேவன் உயர்த்தினார். அதே போல தேவனாய் கர்த்தர் நம்மளை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த புதிய மாதத்திலே புதிய கிருபைகள், புதிய அதிசயமான காரியங்கள் நம்மளை சொல்லிக் கொள்ளபடி என்னோடு சொல்லி கரங்களை தட்டி பாடவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர் என்ற பாடலோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், வல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர்,
துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் வல்லவரே. உங்கள் துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே. யோக விட்டு பாருமே. யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் வல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர், குருடரின் கண்களை திறந்தவர். அவர் நல்லவர் வல்லவரே. எங்கள் செவிகளை திறந்தவர். அவர் நல்லவர் வல்லவர். என்னோட சொல்லுமே. குருடரின் கண்களை திறந்தவர். அவர் நல்லவர் வல்லவரே. எங்கள் செவிகளை திறந்தவர். அவர் நல்லவர் வல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் வல்லவரே. உங்கள் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் வல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் வல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் வல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உற்சாகமா சொல்லுங்க. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் வல்லவரே. எங்கள் துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே. பாருங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் வல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் சொல்லலாம்? அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. அவர் மாறாத தெய்வம். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நம்மளை மறக்காத தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோமோ தேவன் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அற்புதத்தை மலர செய்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. நம்ம இருதய கலங்காமல் இருக்கும்படிக்காக தான் தேவனாய கர்த்தர் தன்னை ஒப்பு கொடுத்து ஜீவ பலியாகி தேவ ரத்தத்தை சிந்தி சிலுவையை எடுத்துக்கொண்டு நடந்த தேவ பிள்ளைகளே, நம்ம சிலுவையை எடுத்து பார சுமையை சுமக்க கூடாது என்று சொல்லிதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த வேதாகமத்தை நீ எனவனை கற்றுக்கொள் என்று சொல்லி நம்முடைய கரத்திலே ஆண்டவர் வேதாகமத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அந்த வேதாகமத்தை நீங்களும் நானும் தியானிக்கும் பொழுது அதிலிருந்து வருகிற மகிமையுள்ள வார்த்தைகள் நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தியுமே வார்த்தை எங்கேயோ உங்க விடுதலை உண்டு சொல்றான தேவன் நம் மத்தியிலே ஆளுகை செய்து கொண்டிருக்க எத்தனை பேர் விசுவாசி
விசுவாசத்தோடனே கரங்களை தட்டி கத்தரிக்க நன்றி செலுத்துகிறேனே. எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை வெற்றியின் பயணமாக என்னுடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, அதை நான் ஆமோதிக்கிறேன், உங்களுக்கு நான் நன்றி செலுத்தினேன் என்று சொல்லணும். கரங்களை தட்டி கத்தரிக்க நன்றி செலுத்த வேதம் அழகாக சொல்லுகிறது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இயேசு இருக்கிறவன் ஜீவன் உள்ளவனாயிருக்கிறார், இறைமகன் இருக்கிறவன் ஜீவன் சுத்தி உள்ளவனாயிருக்கிறார். கரங்களை தட்டி கத்தரிக்கு நன்றி செலுத்துவோம் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. இயேசு நமக்குள்ள வாழுகிறபடியினாலே பிதா என்ன பண்றார்? அவருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுகிறவர் இருக்கிறார். கரங்களை தட்டி கத்தரிக்கு நன்றி செலுத்தி பறையிட சென்று கரங்களை தட்டி பாரு. ஜெய் கொடுக்க தேவனுக்கு கோடி கோடி செலுத்துகிறார். என் வாழ்க்கையை சொற்ற இயேசுவுக்கு கோடானு கோடி சோத்திர பாரு. சொல்லி கரங்களை தட்டி பாருங்க. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். இன்று வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். எத்தனை சொன்னால் இன்று ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். இன்று வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். இன்று அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியா மகிழுவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். இன்று வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். கரத்தினா என்னை தாங்கியே நடத்துவா. எத்தனை பேர் சொல்றா? நீரே கரத்தினா, அவருடைய கரத்தினா என்னை தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பதே நான் எதற்குமே பயந்தினே. என் கர்த்தரே என்பதே நான் எதற்குமே அஞ்சினே. மீண்டும் ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். இன்று வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். நீதி கரத்தினார் மீண்டும் என்னை நடத்துவார். சொல்லு தேவப்பிள்ளையே. நீதி கரத்தினார் என்னை நடத்துவார். எனக்குள்ளே இருப்பதே அவர் அதிசயமானவர். மீண்டும் எனக்குள்ளே வாழ்பவர் அவர் அதிசயமானவர். மீண்டும் ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். சொல்லுங்க தேவப்பிள்ளையே. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், எல்லாவற்றையும் படைத்த தெய்வம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், என்னை படைத்தவர் ஜெயித்தார். யுத்தத்தில் வல்லவர், என்னை படைத்தவர் ஜெயித்தார். இன்று ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு சொல்லுகிறவனே கோடி சோத்திரம். இன்று வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். சிலுவையை சுமந்தாரே சுமக்க தேவையில்லை. இந்த சிலுவையை சுமந்தாரே நான் சுமக்க தேவையில்லை. அதிசயம் செய்தாரே எனக்குள்ளே வாழ்ந்தாரே. சொல்லுவே. அதிசயம் செய்தாரே இயேசு எனக்குள்ளே வாழ்ந்தாரே. இன்னும் ஜெயம் கொடுக்கும் எங்கள்
வந்தாரே, என்னை தியானிக்க வைத்தாரே, ஆராதிக்க வைத்தாரே, அவர் ஆற்றலை தந்தாரே, ஆராதிக்க வைத்தாரே, ஆற்றலை தந்தாரே. சொல்லவே ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கே கோடி கோடி சோத்திரம். இன்று வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. தேவன் பிள்ளைகளை ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துமே. அல்லேலூயா. விசுவாசத்தில் வராது யாவும் பாவமே என்று சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தினுடைய தேவனுடைய நாமத்தை நீங்கள் நானும் மகிமைப்படுத்தும் பொழுது தேவனாய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற அதிசயமான காரியங்களை நம்மளை கண்டு மகிழ முடியும். இந்த பாடலே என்னோடு சேர்ந்த கரங்களை தட்டி பாடப்போய் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மைகளின் வாழ்க்கையை செய்திருக்கீங்க ஆண்டவன் என்று சொல்லி இந்த பாடலே என்னோடு சேர்ந்த கரங்களை தட்டி பாடுவோம். தேவ பிள்ளைகளை அனைவருக்கு கிடைக்கூடாத ஒரு பாக்கியத்துக்குள்ளாக தேவன் உங்களை எண்ணி ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிற கரங்களை தட்டி கர்த்தருக்கு செலுத்துவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே இன்று நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார் ஏராளமாய் நன்றி சொல்லு. எத்தனை சொல்ல எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார் ஏராளமாய் நன்றி சொல்லு. மீண்டும் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது அவர் நன்மை செய்த இயேசுவுக்கே மீண்டும் நன்றி நன்றி நாளொரு போற்றுவேன், நாளொரு போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை உயர்த்தி வைத்தீரையா, உயர்த்தி வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு எத்தனை பேர் சொல்றார் நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாளொரு போற்றுவேன், நாளொரு போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவர்களுக்கான் சோத்திரம் அனுப்பி சொல்லுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவர்களுக்கான் சோத்திரம் மீண்டும் அளவில்லாமலே இருமையேகா ஆயுள் முழுதும் சோத்திரம், ஆயுள் முழுதும் சோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாளொரு போற்றுவேன், நாளொரு போற்றுவேன். அப்படி எழுந்து நின்று தேவனை ஆராதிக்க செய்யும். ஹல்லேலூயா. ஓ ரிப சங்கர பரிகர பரிவர வர வர வாய விருபத்தர அந்த நன்மையான நிரப்பென்று கர்த்தர் சொன்னார். தேவ பிள்ளை ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நன்மை வேண்டும் என்று சொன்னால் வாய விருபத்தருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான விதைகளை விதைக்கிறவராக இருக்கிறார். இயேசுவே நான் உம்மை தேடி வந்திருக்கேன். எத்தனை பேர்
சொல்றோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, மனிதனை பார்க்கும்படிக்காக வரல ஆண்டவரே, மனிதனுடைய வார்த்தை கேட்கும்படிக்காக வரல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கேட்கும்படிக்காக, உம்முடைய செயல்பாட்டை புரிந்து கொள்ளும்படிக்காக, நீருடைய வாழ்க்கையை தொடும்படிக்காக, பல அதிசயத்தை செய்யும்படிக்காக நான் கடந்து வந்திருக்கேன். எத்தனை பேர் சொல்லி வந்திருக்கிறார்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் கலக்கத்தோடு வந்திருக்கிறோம்? எத்தனை பேர் வேதனையோடு வந்திருக்கிறோம்? எத்தனை பேர் துன்பத்தோடு வந்திருக்கிறார்? நம்மை துதிக்கிற உலகம் சந்தோஷப்படா, ஆனா உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று கர்த்தர் சொன்னார். தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. மனித முகத்தை பார்க்கிறவனாய் இருக்கிறார். தேவன் இருதயத்தை ஆராய்கிறவராய் இருக்கிறார். இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை எடுத்து போடுகிறவராய் இருக்கிறார். பல அற்புதத்தை செய்து பல அற்புதத்தின் வழியிலே தேவன் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, ஓ வாயை விரிவ திறந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. ஹல்லேலூயா. இந்த கடைசி மாதத்துல வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த கடைசி மாதத்துல ஆண்டவரே, இந்த 2வது வாரத்துல என்னை நடத்த போறீங்கப்பா என்று சொல்லி எத்தனை பேர் சொல்றோம்? ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீ மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. நீ மாத்திரம் எனக்கு போதும். எத்தனை பேர் சொல்றா? ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிட உலகை வைத்து சொல்லவே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவார். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். இன்று மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவார். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவார். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உங்க ஞானத்தை ஓட்டுங்க கேட்போமா? உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே உங்க சபைகளில் முழங்கிடுவே. உயர்ந்தவரே, இயேசு சிறந்தவரே, என்றும் கருதினான். நீ வாசையில் பேசே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவார். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவார். இன்று மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவார். ஒரு வாரம் சேடா ஒளியில் இன்று வாசம் செய்பவரே, ஒரு வாரம் சேடா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தங்குமே எங்கள் இதயத்தில் வாசம் செய்ய. சொல்றார், ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடும். உலகத்தின் ஆளுதல் சொல்லமே. ஒளி நிறைவே, இயேசுவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவார். இன்று ஒளி நிறைவேவா, அருள் நிறைவே கர்த்தாவே, என்றும் தொழுதிடுவார். நீதிய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, எங்கள் நீதிய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே, எங்கள் அடைக்கல மாணவரே, எங்கள் அன்பு நிறைந்தவரே, இயேசு நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிட. உள்ளத்தின் ஆலோசனை வலதுகை வையத்தே. நல்லவரே, இயேசு வல்லவரே, என்றும் தொழுதிடுவார். ஹல்லேலூயா. ரப சங்கர ரபரிக ரபரிபரா. என் வாழ்க்கையிலே நல்லவர் என்று சொல்லி கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்த தேவ பிள்ளையே. என் வாழ்நாளைக்கு நீ நல்லவர் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? ஓ ரிப சங்கர ரபரிக ரபரிபா ரப ரப ரப. தேவாதி எங்க
விடுதலை உண்டாங்க, விடுதலை உண்டு என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. விடுதலை தேடி வந்திருக்கிற அந்த சகோதரி சகோதரியே, விடுதலை தருகிற இயேசுவை மகிமைப்படுத்தும் பொழுது, விடுதலை தருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது நம்ம வாழ்க்கையை அவர் மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஓசைகள கைத்தாளத்தோடு பேர ஓசைகள கைத்தாளத்தோடு சங்கீதக்காரன் தேவனுடைய நாமத்தை துதித்தும் பொழுது அவருடைய வாழ்க்கை பயணத்தை இயேசு ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த தேவ பிள்ளையே, இயேசு என்னை அப்படி ஆசீர்வதிக்க போகிறார் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? இயேசு என்னை மகிமைப்படுத்த போகிறார் என்று சொல்லி எத்தனை பேர் வந்திருக்கிறார்? இயேசுவே என்னை துதிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் வாழ்க்கையில் நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது ஆண்டவரே, அந்த பிரச்சனையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதமாக மாற செய்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமைகளை வைத்து சொல்ல தேவப்பிள்ளையே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லலாம்? அநேக ஜனங்களை பார்த்து நேசித்தார் தேவபிள்ளையே. ஹல்லேலூயா, என் குடும்பத்தை நேசிக்கிறவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை மறந்தார்களேப்பா, கருணை கூட தன் எஜமானை அறியும். என் தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. ஐயோ, இந்த ஜனங்களுக்கா நான் பிறப்பிலை நீர்க்கணும். எத்தனை சொல்லுதே, ஐயோ நான் பிறப்பிலை நீர்க்கணுமே. என் தலையெல்லாம் தண்ணீராகவும் என் கண்கள் எல்லாம் கண்ணீராக சொன்ன. என் தலையெல்லாம் தண்ணீராக எத்தனை சொல்ல. என் கண்கள் எல்லாம் கண்ணீராகும். நான் கதறி செபித்தீரப்பா, கண்ணீரோடு செபித்தீர. நான் கதறி அழுதிட, கண்ணீரோடு செபித்தீர. என் தலையெல்லாம் தண்ணீராக மாறியானவரே. என் கண்கள் எல்லாம் கண்ணீராக. ஹல்லேலூயா. வலது கையை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமே. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரை நேசிக்கும்படிக்காக ஆண்டவரே ஒரு கழுதையை போல உம்முடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன் சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? ஆண்டவரே உம்மை ஆண்டவரே கத்தா
கர்த்தாவே சுமந்து செல்லுகிற கல்லறையாக ஆண்டவரே கர்த்தாவே வாழ்க்கை நல்லா இருக்கும்படிக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்காக ஆண்டவரே பரிசுத்த யாதாகமத்தை ஆண்டவரே செவந்து சென்று வந்திருக்கிறேன் என்று சொல்லி கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி தேவ பிள்ளையே ஹalleluya 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 praise the Lord. துதிக்கிறோம். அந்த மாதம் முழுவதும் நம்மளை நடத்த போற பாதைகளுக்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஹalleluya. வேதம் அழகாக சொல்லுகிறது ஆமென் ஆமென் என்று எழுதப்பட்ட வேத வாக்கு இந்த கடைசி மாதத்தில் ஆண்டவரே துதிக்கிற ஆண்டவரே கொடுக்கப்பட்ட ஆண்டவரே தீர்க்கதரிசன வார்த்தைகள் என் வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட ஆண்டவரே வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகள் ஆண்டவரே வாழ்க்கையில நிறைவேறும்படிக்காக ஆண்டவரே கட்டளை எழுதுவாங்க என்று சொல்லி கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துமே. ஹalleluya ஹalleluya. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து எங்களை அன்பு செலுத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமுள்ள இந்த கால வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். சங்கீதக்காரனை போல சத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ என்பவர்களைப் போல உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உம்முடைய நாமத்தை உயர்த்தி பாடி துதிக்கவும் தேவனங்களை கொண்டு வந்த திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிங்க. வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கொண்டு வாங்க. தடையாய் இருக்கிற எல்லா தடுப்பு சுவர்கள் தகர்க்கப்படுவதாக, நிர்விசாரத்தை கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, இயேசுவின் இரத்தம் ஆண்டவரே சரீரத்திலே ஊடுருவி பாய்வதாகப்பா. ஆண்டவரே இயேசுவே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியாது என்று சொல்லி அந்த ஆவி ஆத்மா சரீரத்துக்கு நல்ல உணர்வை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தை கட்டப்பட்டதை கீழ்ப்படிய அமிதமான எண்ணங்களை தருவீராக. கர்த்தாவே நீர் அப்படியே செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆண்டவரே சித்தம் கர்த்தருடைய வழிநடத்துதல் ஆண்டவரே மகிமையாய் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இறங்கட்டும். தேவனே நீர் எங்களோடு பேசுகிறபடுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே நாம் நின்ற வண்ணமாகவே சங்கீதங்களின் புஸ்தகம் 7ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 7ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாமா? சங்கீதம் 7 நாம் எடுத்துக்கொள்வோம். வேதத்தை 7ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். நான் ஒரு வசனமாக, நீங்கள் ஒரு வசனமாக நாங்கள் வாசிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என் விலக்கி இரட்சியும். சத்துரு சிங்கம் போல் என் ஆத்மாவை பிடித்துக் கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை தீராதபடிக்கு என்னை தப்புவியோம். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கடி இருக்கிறதும் பகஞ்சன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன். ஜனக்கூட்டமை சூழ்ந்து கொள்ளும், அவர்களுக்காக திரும்ப உன்னதத்திற்கு எழுந்தருளும். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின் என்னுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்வார். துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும், நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரின் இருதயங்களையும் உள்ளந்தரியங்களையும் சோதி தருகிறவர். செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்துகிறார். அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்பவேதனைப்படுகிறான். தீவினையை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். அவன் தீவினை அவன் சிரசின் மேல் இறங்கும். அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். யாவரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் கர்த்தரை துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த 12வது மாதத்தில் ஆண்டவரே, இந்த சங்கீதத்தை நாங்கள் தியானிக்க வாசிக்க கொடுத்த நல்ல சிலாக்கியங்களுக்காய் நன்றி. கடைசி காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். நீர் பட்டயத்தை கருக்காக்குகிற காலம் ஆண்டவரே. யாரெல்லாம் உணர்வோடு கூட உடைய பாதத்தில் வருகிறார்களோ அவர்களை நேசிக்கிறீர். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும்
நீர் பலப்படுத்தி சகல மேன்மை கனத்தின் நன்மைகளை கொடுத்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இப்பொழுது நாம் சாட்சி நேரத்திற்கு நேராய் வந்திருக்கிறோம். சாட்சி சொல்லுகிற பிள்ளைகள், நீங்கள் சாட்சி சொல்லி அமரும்படி உங்களை நான் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். வானமுதம் வந்தது, இயேசு வானமுதம் வந்தது, வானமுதம் வந்தது, இயேசு வானமுதம் வந்தது. வல்ல பெருமானின் வண்ண திருக்கோலம், வல்ல பெருமானின் வண்ண திருக்கோலம் கண்ணில் தெரிகின்றது, கண்ணில் தெரிகின்றது. வானமுதம் வந்தது, இயேசு வானமுதம் வந்தது. ஆதி தாய் தந்தை செய்த பாவம் அதனால் வந்தது புவி மீது சாபம். ஆதி தாய் தந்தை செய்த பாவம் அதனால் வந்தது புவி மீது சாபம். மண்ணுயிரை காக்க தன்மைதனை, மண்ணுயிரை காக்க தன்மைதனை தேவனம் தந்திட திருமைதனம் வந்திட, தேவனம் தந்திட திருமைதனம் வந்திட. வருந்தி புவி அடைந்த பெருபாவ இருளில் அகன்றது, வானமுதோ வந்தது, இயேசு வானமுதோ வந்தது. வல்ல பெருமானே வண்ண திருக்கோலோ, வல்ல பெருமானே வண்ண திருக்கோலோ அணியில் தெரிகின்றது, கண்ணில் தெரிகின்றது. வானமுதோ வந்தது, இயேசு வானமுதோ வந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எங்களுடைய பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக வானாதி வானங்களுக்கு மேலாய் வீற்றிருக்கிற தேவாதி தேவனே, மனிதனாய் இந்த பூமியிலே எங்களுக்காக பிறந்தீரே. அந்த பண்டிகை நாட்களிலே, பண்டிகை மாதத்திலே, 2வது வாரத்தில் நம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். வந்திருக்கிற அருமை பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு, என்னென்ன பிரச்சனையோடு, என்னென்ன தேவைகளோடு என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். அவைகளை எல்லாம் சம்பூர்ணமாக பரிபூர்ணமாய் கொடுத்து நீர் அனுப்பும்படியாக நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சில அறிவிப்புகள். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையின் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறபடினால் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையினுடைய பணங்கள் 600 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு போட்டிருக்கிறோம். அதை சபை மூப்பர்களிடத்திலே நீங்கள் கொடுத்து உங்கள் பெயர்களை எழுதி கடந்து போங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துமஸ் பண்டிகையின் ஆராதனை சரியாக 5 மணிக்கு இங்கே ஆரம்பிக்கப்படும். 25ஆம் தேதி சரியாக விடியற் காலையிலே காலை 5 மணிக்கு இங்கே ஆராதனை ஆரம்பிக்கப்படும். அதிலே நீங்கள் உற்சாகமாக வந்து கலந்து கொள்ள வேண்டும். பனி நாட்கள் தான், குளிர் நாட்கள் தான், ஆனாலும் எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கிலும் அதிகமாக
பண்டிகை நாட்களிலே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இங்கே சரியாக நம்முடைய பாஸ்டர் அவர்கள் 5 மணிக்கு ஆரம்பித்து விடுவார்கள். அங்கே முதல் ஆராதனை 4 மணிக்கு உத்தமபாளையத்தில் அந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை. ஏன்னா அந்த ஊரடங்கு சட்டத்தின் நிமித்தமாக நம்ம அந்த சமூக இடைவெளி விட்டு அமர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறபடியினால் ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படாதபடிக்கு அந்த 4 மணியிலிருந்து அந்த ஆராதனையை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியும் அவ்வளோ சீக்கிரத்தில் முடித்து விட்டு நான் வருவேன். பாஸ்டர் அவர்கள் அது நடத்தி கொண்டிருப்பார்கள். நீங்கள் அனைவரும் அந்த நேரத்தில் சரியாக 5 மணிக்கு உள்ளே வந்து அமர்ந்து விட வேண்டும். ஒரு அழிவியை சொல்லுமா? எல்லாருக்கும் சேர் தான் போடப்பட்டிருக்கும், அதில் வந்து அமர வேண்டும். வெளியில் சேர் போடப்பட்டிருக்கும். நீங்கள் சௌரியமாக இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நீங்கள் கடந்து போக வேண்டும். அதனால் நாளில் இருக்காக நாம் ஆயத்தமாகிக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் நான் அந்த புதிய வருட ஆராதனை நமக்கு அது ஒரே ஆராதனையாக தான் இருக்கும். 2 திருச்சபையும் இங்கே அது சரியாக இரவுல நம்ம 9 மணிக்கு ஆரம்பித்து சீக்கிரமாக நம்ம ஒரு 2 மணிக்குள்ளாக அந்த ஆராதனை முடித்து பழைய வருட புதிய வருட ஆராதனையை நாம் முடித்து நாம் கடந்து போவோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டாம். நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. இப்போ எப்போவுமே நமக்கு ஒரு நிர்விசாரம் இருக்குது இல்லையா? எப்படி நம்ம டைமை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். 11 காலம் ஆகிட்டு 11:30 ஆகிட்டு நீ 12 மணிக்கு போயிட்டோம்னா ஆராதனை கரெக்டாக முடிஞ்சிடும். அந்த நேரத்தில் வந்து ஒரு ஜபத்தை பண்ணிட்டு ஓடிடலாம் அப்படிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். நிர்விசாரம், காலத்தை பிரயோஜனப்படுத்த தெரியாத பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் வாழ்ந்துவிடும். உலகத்திற்கு நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். பண்டிகை நாட்களில் விருந்தாளிகளை அழைப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், நல்லது. ட்ரெஸ் வாங்குவதற்கு நேரமாக போய் வாங்கிட்டு வரோம், அது நல்லது தான். ஆனால் அதை விட காட்டிலும் முதலாவது ஆண்டவருடைய ஆராதனைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆகவே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். நான் 2 ஆராதனை முடிச்சுருக்கேன், 3வது ஆராதனைக்கு வந்துட்டு இருக்கிறேன். நல்ல கவனிங்க. 10:30 மணிலேருந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஜோம் பண்ணிட்டு பாடிக்கொண்டு இருக்கிறார் பாஸ்டர் அவர்கள். நீங்கள் கண்ணு என்ன செய்ய வேண்டும்? வரணும். பழைய விசுவாசிகள் எல்லாம் புதிதாய் வருகிறவர்களுக்கு எப்படி இருக்கணும் சொல்லுங்கள்? மாதிரியாக இருக்கணும், முன்மாதிரியாக இருக்கணும். இப்படி தான் நம்ம ஆராதனை போடணும் அப்படின்னு சீக்கிரமாக மற்றவர்கள் வரத்தக்கதாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி முடிந்த பின்பு பிரியமானவர்களே, அடுத்த பிள்ளைகளுக்கான பிரைஸ் வழங்கப்படும். சண்டே ஸ்கூல் பிள்ளை இன்றைக்கி வர்றவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன். வர்றவங்களை ஏற்கனவே நான் வீடு வீடாக போய் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன் இல்லையா? வீடு வீடாக போய் சொல்லிட்டு வரேன். ஆனால் நிர்விசாரம் இன்றைக்கி வருகிறவர்களுக்கு சண்டே ஸ்கூல் பிரைஸ் நான் கொடுப்பேன். நன்றாக கருத்து கொள்ளுங்கள். அதனால் நீங்கள் எல்லாம் பாக்கியவான்களை இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஆராதனையில் தான் கொடுக்கப்படும். எல்லாரும் வீட்டில் வந்து கொடுங்கய்யா, வீட்டுக்கெல்லாம் வந்து யாரும் ப்ரைஸ் கொடுக்குற அது பழக்கம் இருக்கக்கூடாது. அது யாரும் கொடுக்கறது கிடையாது. அதனால் வருகிற பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் ப்ரைஸ் கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லுமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் செய்தித்தாட்களை பார்க்கும் பொழுது அநேக இடங்களிலே கொலைகளும் கொள்ளைகளும் உபச்சாரங்களும் வேசித்தனங்களும் அநேக இடங்களிலே நடக்கிறது. இது நிமித்தமாய் அநேகர் மாண்டு போகிறார்கள். அநேக இடங்களில் விபத்துகள் வருகிறது, அதில் ஒரு கூட்டம் அழிந்து போகிறது. ஒரு சில இடங்களிலே இயற்கை சீற்றத்தின் மூலமாய் அநேகரை வெள்ளங்கள் வாரி போய் கொண்டிருக்கிறது, அநேகர் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக விபத்துகள் நடக்கிறது. கொள்ளை நோயினால் அநேகர் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். கேரளாவில் இப்போ புதுசாக ஒரு நோய் பரவிருச்சுன்னு வேற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்தை, இந்த நாட்களிலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அஜாக்கிரதை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போக வேண்டும். முதலாவது நாம் ஜாக்கிரதையா இருக்கும். நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த நிமிஷம் நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆமாவா இல்லையா? சத்தமாக சொல்லுங்களேன். அப்ப நாம் அவைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமையானால், நாம் காக்கப்பட வேண்டுமையானால், தேவனுடைய பிள்ளைகளே, நோவாவின் பேழைக்குள் நோவாவும் அவருடைய பிள்ளைகள் ஓடி வந்து நுழைந்த பொழுது அவர்களும் மிருகங்களும் பட்சிகளும் பறவைகளும் அந்த நோவாவின் குடும்பமும் அற்புதமாய் காக்கப்பட்டது போல நாம் தேவ சமூகத்தை தேடி ஓடி வர வேண்டும். அவரை தேடுகிற பிள்ளைகள் பிழைப்பார்கள், தேடாத பிள்ளைகள் கைவிடப்படுவார்கள். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? பொல்லாத காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 15, 16, 17 உள்ள வசனங்களை
நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆனபடியினால், நல்ல கவனிங்க, இந்த உலகம் ஆகப்பட்டது பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறபடியினால், இந்த பொல்லாத உலகத்திலே நீங்களும் நானும் ஆண்டுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால், ஆனபடியினாலே நீங்கள் ஞானம் இல்லாதவர்களைப் போல நடவாமல் ஞானம் நிறைந்தவர்களைப் போல இந்த பொல்லாத உலகத்திலே கவனமாய் நடந்து கொள்ள நான் பார்த்து, நாட்கள் ஆனது பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் ஞானம் இல்லாமல் மதியற்றவர்களாக, புத்தியினர்களாய், புத்தி இல்லாதவர்களாய் இராமல், நம்மை அழைத்த உருவாக்கின தாயின் கருவியில் உருவாவதற்கு முன்பே தெரிந்து கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். பாருங்க, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுமான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே இந்த பொல்லாத காலகட்டத்திலே நாம் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் நாம் என்ன செய்ய வேண்டும்? புத்தி சொல்லுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. காலம் நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. இந்த உலகமானது பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறார், என்னிடத்தில் அவருக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்களும் நானும் சொல்லணும். இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி நம்ம சொல்லணும். இந்த பொல்லாத உலகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இந்த பொல்லாத சாத்தானாகிய ஆமான் பிசாசானவன் என் குடும்பத்தை அழிக்கும்படியாக வருகிறான். நான் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுக்கும்படியாய் வருகிறான். நான் பெற வேண்டிய சுகத்தையும் பலனையும் ஒன்றுமில்லாமல் போகும்படியாக அவன் என்னிடத்தில் வருகிறான். என்னிடத்தில் அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. உங்களால் சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஒரு அழகிய சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லணும். யார் இதை சொல்லுவார்கள்? நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிற பிள்ளைகள். இந்த நாளிலே நாம் மௌனமாய் இருக்க கூடாது. இந்த நாள் காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிற ஜெபிக்க வேண்டிய நாள். சாத்தானின் கிரியைகளுக்கு முடிவு கட்டக்கூடிய நாள். சாத்தானின் கிரியையை அழிக்கக்கூடிய நாள். சாத்தானுடைய தலையை நொறுக்கக்கூடிய நாள். வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகம புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் உன் தலையை நசுக்குவார். யார் அவர் தலையை நசுக்குவார்? இயேசு கிறிஸ்து. என் அன்பு மகனே, மகளே, ஆண்டுடைய பிறப்பின் பண்டிகை கொண்டாடும்படியா இந்த நாளிலே தேவ சமூகத்திலே ஆயத்தம் வந்திருக்கிற பிள்ளையே, உன் குடும்பத்தை சீரழிக்க நினைக்கிற அந்த சாத்தானுடைய தலையை நம்முடைய அருள்நாதர் இயேசு தன்னுடைய பிறப்பின் நிமித்தமாக அவன் தலையை நசுக்கி விட்டார். இப்ப வெறும் முண்டனா நடந்துட்டு நம்மளை பயமுறுத்திக்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. இதை ஒன்றுமில்லாமல் பண்ணணும்னா நீங்கள் நானும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபிக்க வேண்டிய நாட்கள் இது. ஜெபிக்க வேண்டிய காலகட்டம். ஆராதனைக்கு வர வேண்டிய கால நாட்கள், காலகட்டங்கள். வேதத்தை வாசிக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த நாளிலே நீங்களும் நானும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இந்த நாட்களை நாம் செலவழிக்க வேண்டும். நிர்விசாரமாய் இருந்தால் நாளை பார்த்துக் கொள்ளலாம் ஆராதனைக்கு. நாளை மறுநாள் போகலாம். கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கி விட்டதல்லவா, அந்த பண்டிகை நாட்களில் போகலாம். அடுத்து புது வருஷத்துக்காக போகலாம். காலம் செல்லாது. கிருபையின் நாட்களிலே எல்லாம் முடிந்து போய்விட்டது. இப்பொழுது நியாய தீர்ப்பின் நாட்களில் வந்திருக்கிறோம். காலம் பொல்லாதவையினாலபடினால் இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி ஒரு அழிவை சொல்லுங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன், புத்தி உள்ளவன். பிரயோஜனப்படுத்தாதவன் யார் தெரியுமா? புத்தி இல்லாதவன். மண்ணின் மேல் மணலின் மேல் தன் வீட்டை கட்டினவன். ஞானம் உள்ளவன் யார்? விவேகம் உள்ளவன் யார்?
புத்திமான் யார்? கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டினவனை யார்? அப்படியானால் நீங்கள் கண்மலையின் மேல் நின்று சாத்தானுக்கு சவால் விட வேண்டியதானால் இந்த காலத்தில் நீங்கள் மௌனமாக இருக்கக்கூடாது. உங்கள் முழங்கால்களை முடக்கி செபிக்கணும், வேதங்களை தியானிக்கணும், ஆராதனைக்கு சரியா வரணும், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். உலகத்தை தூக்கி எரிந்து விடுங்கள், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். பிரசங்கியின் புத்தகம் சொல்லுகிறது, ஒவ்வொன்றுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர். வாசித்து பாருங்கள். பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 ஒரு சில வசனங்களை வாசிப்போம். ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு காலங்கள் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற, நல்ல கவனிங்க, ரொம்ப நெருங்கி போடக்கூடாது, கொஞ்சம் தள்ளி போடுங்க. நல்ல கவனி. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. நல்ல கவனிங்க. பிறக்க ஒரு காலம் உண்டு. இந்த பூமியின் வாழ்வை முடித்து இறந்து போவதற்கு ஒரு காலம் உண்டு. ஐயா, நடுவதற்கு, செடிகளை நடுவதற்கு ஒரு காலம் உண்டு. நட்டதை பிடுங்கி எறிவதற்கு ஒரு காலம் உண்டு. கொல்லுவதற்கு ஒரு காலம் உண்டு. என்னவா? குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடித்து தள்ளுவதற்கு ஒரு காலம் உண்டு. அவைகளை கட்டுவதற்கு ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அழுது புலம்ப ஒரு காலம் உண்டு. சிரித்து மகிழ ஒரு காலம் உண்டு. ஐயோ, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்து விட்டது என்று புலம்பி அழுவதற்கு ஒரு காலம் உண்டு. அவைகள் எல்லாம் மாறி நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு நடனம் பண்ணுவதற்கு ஒரு காலம் உண்டு. போது பிரியமான தெய்வ பிள்ளையே, நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அப்படியானால் இது எந்த காலம்? இது எந்த காலம்? பிடிக்கப்படுகிற காலம், இழந்து போகக்கூடிய காலம். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். என் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, நீங்களும் நானும் நடப்பட வேண்டுமே தவிர பிடுங்கி எறியப்படக்கூடாது. ஆமாவா இல்லையா? நீங்களும் நானும் கட்டப்பட வேண்டுமே தவிர கட்டினதை நாம் இடிக்க கூடாது. அப்ப இந்த காலத்தை நீங்கள் நானும் பிரயோஜனப்படுத்தணும்னா தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காலத்துல நம்ம இப்ப எங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம்? எங்கே நின்று கொண்டு இருக்கிறோம்? எப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஏன் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம்? காரணம் என்ன? இந்த காலத்தை நம்ம என்ன செய்ய இன்னும் பிரயோஜனப்படுத்தல. பிரயோஜனப்படுத்த வேண்டும். பிசாசு என்ன பண்ணிடுவான்? இல்லைன்னா நம்மளை இடித்து விடுவான், ஒன்றுமில்லாமல் பண்ணி விடுவான். ஆண்டவருடைய பிள்ளைகளை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கிற காலம் இது. ஓநாய்கள் ஆட்டின் தோலை போர்த்தி கொண்டு வஞ்சிக்கிற காலம். இதை நீங்க பிரயோஜனப்படுத்தணும்னா தேவ சமூகத்தில் நீங்க முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணணும். வேதம் என்ன சொல்லுகிறது? வாசித்து பாருங்கள். எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீ, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளையை பார்த்து சொல்லுகிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எஸ்தர் கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார். மனவாட்டியாகிய உங்களையும் என்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பு வேறொரு இடத்துல இருந்து வரும். ஜாக்கிரதையா இரு என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் மௌனமாயிருந்தால், இந்த உபத்திரவ காலத்திலே மௌனமாயிருந்தால், ஆண்டுடைய சமூகத்தில் நாம் நிற்கும் பொழுது எப்படி நிற்போம்? குற்றம் உள்ளவர்களாக நிற்போம். இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணணும்? யூதருக்கு விரோதமான கூட்டத்தை, யூதருக்கு விரோதமாக ஆமான் எழுப்பினான். ஆமான் யார் தெரியுமா? பிசாசு. சூசன் அரண்மனையிலே அவன் ஒரு தளபதியாக இருந்தவன். யூத ஜனங்கள் யார் தெரியுமா?
கர்த்தரால நியமிக்கப்பட்ட துதியின் ஜனங்கள், துதியின் ஜாதி, யூதர்கள், தேவனுடைய பிள்ளைகள். எஸ்தர் யார் தெரியுமா? யூத பெண்மணி. மர்தெக்காய் யார் தெரியுமா? யூத குலத்தை சார்ந்தவன். இன்னைக்கு நீங்களும் நானும் யூத குலத்தை சார்ந்தவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. என்ன சத்தம் ரொம்ப உள்ள போகுது? சத்தமா சொல்லுங்க. சாத்தான் நடுங்கட்டும். யூத குலம் நம்மை அழிக்கும்படியாக, நம் குடும்பத்தை சீரழிக்கும்படியாக இந்த பொல்லாத காலகட்டத்திலே அவர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் நான் என்ன பண்ணணும்? எஸ்தர் இந்த சத்தத்தை கேட்ட பொழுது, ஐயோ என் ஜனங்கள் மடிந்து விடுவார்கள், நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமே, ஆமாம் எங்களை வெற்றி பெற்று விடக்கூடாது என்று சொல்லி அவர் என்ன பண்ணுகிறார்? உபவாசம் இருந்து 3 நாள் ஜெபம் பண்றாளே. நீங்களும் நானும் எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்றோம்? நம்ம குடும்பம் காக்கப்பட, நம்முடைய பிள்ளைகள் காக்கப்பட, ஆண்டவருடைய நாம மகிமைப்பட எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்றீங்க? 3 நாள் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்திலே யூத ஜனங்கள் 127 நாட்டிலே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும், மூலை முடுக்குகளிலும், பட்டி தொட்டி கிராமங்களில் உள்ள ஜனங்கள், யூத குலம் ஜெபித்துக் கொண்டது. இதுக்கு மாறாக என்ன நடந்தது? இந்த 7வது சங்கீதத்தை நம்ம வாசித்தோம்லாம், இங்கே பார்க்கிற பிரியமானவரே, குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். எதுக்கு? யூத ஜனங்களை அழித்து விடும்படியாய், கர்த்தருடைய பிள்ளைகளை அழித்து விடும்படியாய், நரகத்துக்கு நேராய் அவர்களை கொண்டு போகும்படியாய் அவன் குழியை ஆழமாக வெட்டினான். இதில் விழுந்தவர்கள் சாகட்டும் என்று. தான் வெட்டின குழியில யார் விழுந்தா? ஆமானே விழுந்தான். கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆமான் விழுந்தான். ஆமான் பிசாசுக்கு அடையாளமாய் இருக்கிறார். மொர்தெக்காய் தேவ மனுஷன். அவனுக்கு விரோதமாக ஆமானுடைய வீட்டின் அரண்மனை முற்றத்திலே 50 முழம் உயரமுள்ள ஒரு தூக்கு மரத்தை இந்த மொர்தெக்காய் என்ற யூதனுக்கு விரோதமாக ஆமான் வைத்தான். நடந்தது என்ன? இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தும்படியாய் அருமையான எஸ்தரும் யூத ஜனங்களும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார்கள். இந்த ஜெபத்தை கேட்டார் ஆண்டவர். நடந்தது என்ன? அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. அகஸ்வேர் ராஜாவுடைய கண்ணில் அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? விடுதலை கிடைச்சு. இன்றைக்கு அகஸ்வேர் ராஜா யாருக்கு நிழலாட்டோ? உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியிலே பிறந்த மனு குலத்தை மீட்கிற கிருபாதார வழியாக ஆண்டவரை இயேசுக்கு அடையாளமாக தான் அகஸ்வேர் ராஜா அவன் கட்டளை கொடுக்கிறான். அந்த ஆமான் அந்த தூக்கு மரத்தை மொர்தெக்காய்க்கு ஆயப்படுத்தினான் அல்லவா? அந்த ஆமானை அவன் நிறுத்தின அதே தூக்கு மரத்தில் அவனையும் அவனை சார்ந்தவர்களையும் தூக்கி போடுங்கள் என்று கொண்டு போட்டார். கலகலத்தை ஒரு அலையிலே சொல்லுங்க. ஒரு சத்துருக்களுக்கு நேரடி உன்னுடைய கண்கள் காணும். பயப்படாதீர்கள். காலத்தை எஸ்தர் ராஜாத்தி பிரயோஜனப்படுத்தினாள். காலங்களையும் நேரங்களையும் பிரயோஜனப்படுத்தினாள். ஜெபம் பண்ணினாள். கண்ணீரோடு செபித்தாள். என் அன்பு மகனே, மகளே, நீ கண்ணீரோடு உன் வாழ்க்கையை கழிப்பது ஆண்டவருக்கு பிரியமில்லை. நீ விடுதலையோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த விடுதலை உனக்கு வேண்டுமே ஆனால், உன் குடும்பத்திற்கு வேண்டுமே ஆனால், உடைய தொழில ஆண்டவருடைய மேன்மைப்படுத்தி உயர்த்த வேண்டுமே ஆனால், எஸ்தரை போல கிருபாசன தண்டையிலே நீ வருவாயா? தேவ சமூகத்தில் நீ வருவாயா? அந்த 12வது மாதத்துல உனக்காக ஒரு மனிதனாய் அவர் அவதரித்தாரே. அவர் பிறக்கும் பொழுது கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருந்துச்சு. எதிரிமா நீ சுமக்க வேண்டிய பாரத்தையே அன்னை மரியாதையின் வயிற்றிலிருந்து வெளிப்படும் போதே அருளாளர் இயேசு சுமந்து கொண்டு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலத்தை நீ பிரயோஜனப்படுத்தணும்னா, அன்றைக்கு சாஸ்திரிகளும் மேய்ப்பர்களும் அந்த அருமையான தெய்வத்தை தேடி ஓடி வந்து பணிந்து கொண்டது போல வாழ்க்கையில் நீ ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்தில் நீ வந்து நீ பணிந்து கொண்டாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இது என்ன காலம்? பொல்லாத காலம். நீ பிரயோஜனப்படுத்திக் கொள்வாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு காரியம், ஒரு மனிதன் தன்னுடைய காலத்தை அவன் பிரயோஜனப்படுத்தினான். ஜனங்கள் பஞ்சத்தில் காக்கப்பட்டார்கள். தானியம் அவனுடைய வீட்டில் களஞ்சியத்தில் நிரம்பி வழிந்ததாம்.
வாசிக்கலாமா? வாசிப்போம் பிரியமானவர்களே. ஆதியாகமம் புத்தகம் 41ஆம் அதிகாரத்தில் 45 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். 45. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பதாக யோசேப்பு நிற்கும் போது எத்தனை வயசா இருந்தா? வெறும் 30 வயசு தான். நல்ல கவனிங்க. ஹலோ, எத்தனை வயசு? 30 வயசு. வயசானவனா வாலிபனா? வாலிபன், நல்ல திடகாத்திரமான வாலிபன். அவன் கர்த்தருக்குள் வைராக்கியமாய் இருந்தவன். பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறான். யோசேப்பு புறப்பட்டு எகிப்து தேசம் முழுவதையும் அவன் சுற்றி பார்த்தான். பரிபூரணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. அந்த 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்கள் எல்லாவற்றையும் யோசேப்பு சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் களஞ்சியங்களிலே பாதுகாத்து வைத்தார். அந்தந்த பட்டணத்தில் கட்டி வைத்தார். இப்படி ஆமென், கடற்கரை மணலை போல மிகுதியான தானியங்களை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்க. அதுக்கு கீழே உள்ளதும் 41ஆம் அதிகாரத்தில் 3 மேல உள்ளதை வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த பார்வோன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். அதிலே கொழுமையும் செழிப்புமான 7 பசுக்கள் நதியை விட்டு நதி அண்டையில் வருகிறது. அந்த 7 பசுக்கள் வருகிறது. அடுத்ததாக இன்னும் ஒரு 7 பசுக்கள். பசுக்கள்னா என்ன தெரியுமா? மாடு, பசு மாடு. மெலிஞ்சி ஒண்ணு இல்லாம தோல் தொத்தலமா 7 அண்ணன் மேல வருது. இந்த வரும்பொழுது அந்த கொழுமையான 7 பசுக்களை என்ன பண்ணிருச்சு? அந்த மெலிந்து போன பசுக்களை பட்சித்து போட்டதான். மறுபடியும் அந்த பார்வோன் ஒரு என்ன செய்கிறான்? ஒரு சொப்பனத்தை காக்கிறார். 7 கதிர்கள் கொழுமையாகி இருக்கிறது. அதோடு கூட 7 கதிர்கள் சாவியாக காய்ந்து போகிற. இதோட அர்த்தத்தை சொல்லணும். இது அர்த்தத்தை சொல்றது யாரால மட்டும் முடியும்? யோசேப்பு கிட்ட மட்டும். ஏதோ ஆண்டவர் அவங்க கூட இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யாரும் எழுத முடியாது. காலங்களை பிரயோஜனப்படுத்தும் பொழுது நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளா இருந்தால், யோசேப்பு அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் நல்லா ஜெபிக்கிற மனிதன், பாவத்தை விட்டு விலகி ஓடினவன். அர்த்தத்தை கரெக்டா சொன்னான். ராஜாவே, அந்த 7 கதிர்களும் 7 கொடுத்த பசுகளும் செழுமையான 7 வருஷத்தை காண்பிக்கிறது. அந்த காய்ந்து போன தீந்து போன 7 கதிர்களும் எலும்பு தோலுமாய் இருக்கிற 7 பசுக்களும் 7 வருடத்தின் கொடூரமான பஞ்சத்தை குறிக்கிறது. இது வரப்போது சீக்கிரம் அப்படின்னா இது என்னப்பா பண்ண? நானு எனக்கு என்ன வசனத்தை நான் கரெக்டா சொப்பனத்தை சொல்லிட்டேன். எனக்கு என்ன ராஜா வேண்டாம். அவன் போயிட்டானா? கிடையாது. அவன் சொல்றான் பாருங்க, நல்ல அறிவு ஞானம் விவேகம் உள்ள ஒரு மனிதனை இந்த எகிப்து தேசத்துல ராஜாவாகி நீ தெரிந்தெடுத்து அந்த 7 வருஷம் விளையிற அந்த விளைச்சலை எல்லாம் நீங்க என்ன செய்யணும்? வாங்கி அதை களஞ்சியங்களை சேர்த்து வைங்க. இது எப்போ உபயோகமாகும்? பஞ்ச காலத்தில் ஜனங்கள் காக்கப்படுவதற்கு. உடனே அவன் சொல்றான், இந்த ஞானமும் வேகமும் இந்த பூமியில இந்த எகிப்துல வேற யாருக்கு இல்லப்பா, உனக்கு தான் இருக்குது. உன் கையில எல்லாத்தையும் கொடுக்கிறேன்னா காலத்தை அவன் பிரயோஜனப்படுத்தி கொண்டான். கரங்களை தட்டி உடனே சொல்லுங்க. இந்த 7 வருடமும் வந்த எல்லா தானியங்களையும் கட்டி வைத்தான். அதுக்கு பின்பு கொடூரமான பஞ்சம் வந்தது. மழை இல்லை, நிலமெல்லாம் வெடித்தது. பல தேசங்களில் பஞ்சத்தில் ஜனங்கள் செத்து கொண்டிருந்தார்கள். எல்லாருக்கும் ஒரு செய்தி போகுது, எகிப்திலே ஒரு ராஜா அதிபதி இருக்கிறான். அவன் பேர் யோசேப்பு. அவனிடத்திலே அளவு கடங்காத தானியங்கள் இருக்கிறது. அங்கே போனால் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அங்க எல்லாரும் வந்தாருங்க. அதோடு கூட யோசேப்புடைய அண்ணமாக வந்தாங்க. எல்லாரும் வந்து வாங்கி அவன் அநேகருக்கு படி அளக்கிற ஆண்டவனாயிருந்தான். அவன் புத்திமானாயிருந்தான். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டான். வேலை செய்கிற நாட்களிலே தேவ பிள்ளையே, நீ வேலை செய்து கர்த்தருக்கு கொடுக்கிறதை கர்த்தருக்கு கொடுத்து விட்டு மீதி உள்ளதை உடைய ஜீவனத்திற்கு வைத்துக் கொண்டு மீதி துணிக்கைகளை நீ சேர்த்து வைப்பாயானா
பஞ்சகாலம் வரும். எந்த பஞ்சகாலம்? 40 வயசுக்கு மேலே போயிட்டா பஞ்சம் வந்துடும். 50 வயசுக்கு மேலே போயிட்டா ஆட்டம் வந்துடும். ஐயோ, இது யார் சோறு போடுவா, யார் சாப்பிடுவா, சாப்பாடு தருவா? அந்த நாள் உன்னின் கையிலே நீ புத்திமானாய் நடந்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், உழைக்க வேண்டிய வயசு எத்தனை வயசு சொல்ல? எத்தனை வயசு வரைக்கும் உழைக்கலாம்? நல்லா இன்னைக்கு காலையில் கேட்டேன், ஒருத்தர் அருமை சகோதரர் சொன்னார் 60 வயசு வரைக்கும். எப்பா 60 வயசு வரைக்கும் உழைக்கலாமா? நீங்க சொல்லுங்க. இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், எத்தனை வயசு வரைக்கும் நம்ம நல்லா உழைக்கலாம்? 40 வயசு. என்னமா? 40. உண்மை அதுதான். 40 தான். 40 வரைக்குள்ள இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வாயானால் உன் வாழ்க்கையிலே அள்ள அள்ள குறையாத ஆசீர்வாதங்களை நீ பெற்றுள்ள. ஏதோ இருந்தேன், சாப்பிட்டேன், போனேன், அல்ல ஓதர பிரியனும் குடியனும் தரித்திரர் ஆவார்கள் என்று நீதிமொழியில் வாசிக்கிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்த தெரியாதவன், ஏதோ வாழ்ந்தவன், எடுத்தேன் போனேன், அப்படிதான் முடிஞ்சு வச்சு. அப்புறம் கடைசியில் 40 மேலே வச்சு, ஐயா எனக்கு புத்தியே இல்லையே, நான் அன்னைக்கு நல்லா இருந்துக்கலாமே, இல்லைன்னா அன்னைக்கு நான் நல்லா ராசா வீட்டுக்குள்ள மாதிரி நல்லா இருப்பேன். எத்தனை பேர் சொல்றோம் இன்னைக்கு? தேவனுடைய பிள்ளையே, அந்த கவனிக்கணும். யோசேப்பு காலத்தை பிரயோஜனப்படுத்தினான். எஸ்தர் ராஜாத்தி காலத்தை பிரயோஜனப்படுத்தி ஜெபம் பண்ணினார். தேவ சமூகத்திலே அவள் ஆசீர்வாதத்தை பெற்று ஒரு பஞ்சத்தை கர்த்தர் அனுப்ப போகிறார். அல்ல கவனிங்க, ஜெபிக்க முடியாத ஒரு பஞ்சம் வரப்போகிறது. வேதத்தை எடுக்க முடியாதபடி. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? என்ன நீங்களும் பார்த்தீங்கன்னா நான் தவறா பிரசங்கம் பண்றேன். நான் உங்ககிட்ட ஒரு பஞ்சத்தை அனுப்புவேன். அது தாக குறைவினால் உண்டாகிற ஆகார குறைவினால். வாசிமா, சத்தமா வாசி. எத்தனாவது அதிகாரம்? ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. இதோ ஆண்டவர் சொல்றார், யா நீ உங்களையும் என்னை படைத்த ரட்சகர் சொல்றாரு, இதோ தேசத்தின் மேல் ஒரு பஞ்சத்தை நான் அனுப்பும் காலம் வருகிறது. சாப்பிடுகிற குறைவினால் உண்டாகுகிற பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிற தாகமும் அல்ல. கர்த்தருடைய இந்த வேத வசனம் கேட்க கிடைக்காத ஒரு பஞ்சத்தை நான் அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் நிர்விசாரமா இன்னைக்கு ஜபத்தை வேண்டாம், ஜபம் வேண்டாம், பைபிள் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், அது வேண்டாம்னு சொல்லிட்டு வசனத்தை அலட்சியம் பண்ணிட்டு நம்ம வசனம் படிக்காம இருக்கிறவங்க அந்த நாட்களில் வசனத்தை தேடுவார்கள். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், வடதிசை தொடங்கி எங்க போவாங்க, கீழ் திசை வரைக்கும் அலைந்து திரிந்து அதை காணவே மாட்டாங்களாம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த பஞ்சத்தை கர்த்தர் அனுப்ப போகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் செபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், இறுதியுமாய் பலகையில் அதை எழுதி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது அவனுடைய பிற்காலத்திற்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நாம் இப்பொழுது உழைக்கும் பொழுதே என்ன செய்யணும்? அதே ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, வாசிக்க பார்ப்போம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிங்க. சீக்கிரமா வாசிங்க. நல்ல கவனிய. சோம்பேறியே, நீ எறும்பு கிட்ட போய் அவையுடைய வழிகளை பார்த்து என்னத்தை கற்றுக்கொள்ளணுமா? ஞானத்தை கற்றுக்கொள். அதுக்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரிகளும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியங்களை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்ப? எப்பவும் தூக்கத்தை விட்டு கொட்டாயை விட்டுட்டு எது வரைக்கும் நீ தூங்கிட்டு இருப்ப? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் இந்த கையெல்லாம் முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன்னுடைய தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன்னுடைய வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் இருக்கும் என்று சொல்லுகிறேன். இன்னும் நிறைய வசனங்களுக்கு அடுத்த வாரம் தொடர்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, சோம்பேறியே, வேலை செய்யற நாள்ல என்ன பண்ணணும்? நம்ம சுரேஷ் சொல்லு மகன், வேலை செய்யணும். வேலை 40 வயசுக்கு மேல எல்லாம் வேலை
செய்ய முடியுமா? சர்வீஸ் சிஸ்டர் வேலை செய்ய முடியுமா? முடியாது. உட்கார்ந்தாலே எந்திரிக்க ஒரு ஆள் கையை பிடிச்சி நம்ம மேலே தூக்கி விடணும். வேலை செய்யலைன்னா நீ என்ன பண்ணாத, சோறு சாப்பிடாதன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்ப நாங்கெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறோம் ஐயா, நாங்க என்ன பண்ண, நாங்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு வேலை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. என்ன வேலை? கணவனுக்காக ஜெபிக்கக்கூடிய வேலை. தொழில் ஆசீர்வாதமா இருக்கணும்னு அதுக்காக ஜெபிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், தேவ சமூகத்தில் அழுது புலம்பி ஜெபிக்கணும். தன்னுடைய வீட்டு காரியத்தில் எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும். அப்புறம் வீட்டை எப்படி வச்சிருக்கணும்? அதனால தான் எறும்பு கிட்ட போய் சொன்னாரு. எறும்பு மழை காலத்துல எறும்பு என்னைக்கா வெளியில வந்திருக்கா? அப்போ அதுதான் என்ன பண்ணும், அதுக்கு முன்னாலேயே சேர்த்து உள்ள வச்சிருக்கு. மழை வந்துச்சுன்னா நல்லா சேஃப்டியா சாப்பிட்டு பட்டினி இல்லாம இருக்கணும். நல்ல வெயில் அடிச்சுன்னு வைங்க, வெளியே வருதா எறும்பு? வராது. நல்ல வெயிலுக்கெல்லாம் வெளியே வராது, பொசுங்கி போயிடும். இளம் வெயில தான் வெளியே வரும். அது வரைக்கும் உள்ளதான் இருக்கும், நல்லா சாப்பிட்டு. அது உள்ள சேர்த்து வைக்காம இருந்தா சாப்பிடுமா? செத்து போயிடும். இப்போ நீங்களும் நானும் அப்படி இருக்கணும்னு ஆண்டு விரும்புகிறாரு. அப்புறம் இந்த எறும்பு புற்றை நீங்கள் உடைத்து பார்த்தால் அந்த எறும்பு புற்று உள்ள என்ன தெரியுமா? அது சுத்தமாக இருக்கும். அல்லையே சொல்லுங்க. சேஃப்டியாக சேர்த்து வச்சுருக்கோம். ஒரு இடத்துல அதோடைய குஞ்சுகள் எல்லாம் பிள்ளைகளாக இருக்கும், ஒரு பக்கத்தில் அவைகள் வசிக்கும், ஒரு பக்கத்தில் அந்த வீடானது அது தங்குகிற இடம் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே சிமெண்ட் போட்ட மாதிரி. வீணாக உடைச்சி பார்த்து பாருங்க, அப்படியே இருக்கும். ஏன் தெரியுமா? இது பரிசுத்தத்தை குறிக்கிறது. இன்னைக்கு நம்ம வீடை நம்ம எப்படி வச்சிருக்கிறோம்? சில சகோதரிகள்லாம் வீட்டில் இருந்தால் வீடு எப்படி இருக்கணும்? எல்லாம் தலையை கீழே போடுறீங்க. வீடு எப்படி இருக்கணும்? வேலையே செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, நான் வீட்டிலே தூங்கிக்கிட்டே இருக்கிறத சாப்பிட்றா இல்லை. வீட்டில இருந்து வீட்டு காரியங்களை கவனமாய் பார்க்க வேண்டும். அதுதான் நல்ல கவனிங்க. சகோதரர்கள் என்ன பண்ணணும்? காலையில் எழுந்திரிச்சா சுறுசுறுப்பா வேலையை செய்யணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும். தேவனுக்கு கொடுக்கிறதை கொடுத்து விட்டு நாம் பிள்ளைகளை கவனிக்கணும், மனைவியை கவனிக்கணும், கணவனை கவனிக்கணும். எல்லாம் கவனித்து விட்டால் அந்த வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? நிறைவான ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இந்த காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா வாலிப நாட்டிலே மனபோன கோயிலுக்கு போயிட்டு குடியனும் போதனை பிரியனும் தரித்திரன் ஆவார். குடிக்கணும், பொண்டாட்டி பிள்ளை பட்டினி கிடந்தாலும் சரி, நமக்கு வந்து கவலை இல்லை. ஹோட்டலில் நல்லா தின்னுட்டு வீட்டுக்கு வர்றாரு. அதோட ஏன் எப்படி வர்ற அப்படின்னா, அதான் ரேஷன் அரிசி இருக்குல்ல, ஃப்ரீயாக இருக்குல்ல, ஏன் நீ திங்கிறது? நல்லா கவனிங்க. ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்கல்ல, சாப்பிடு, நான் உழைப்பேன், நான் குடிப்பேன், நல்ல ஹோட்டலில் தின்னுட்டு வந்து படுத்திருப்பேன். ஆனால் ஒரு காலம் வரும் பொழுது, ஐயோ என் காலத்தை நான் செலவழித்து விட்டேனே, இப்பொழுதோ பரிதாபமாக இருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்த தெரியல. அந்த நிலைக்கு நீங்கள் நான் போகக்கூடாது. கர்த்தர் நம்ம புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் வருகிறார். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த காலத்தில் ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, ஆராதனைக்கு கரெக்டாக வாங்க, தேவ சமூகத்தை அமர்ந்துருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி சகல மேன்மை கணக்கு தந்து விடுவாராக. அப்படியே ஒரு நிமிடம் நம்ம எழுந்து நான் செபித்து உட்கார போகிறோம். அதுக்கு பின்பு மற்ற காரியங்களை பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் காணிக்கை சேர்ப்பேன். நல்லா கவனிக்கணும். எழுந்து ஜெபம் பண்ணிட்டு உட்கார போறீங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் செபித்து முடிக்க போகிறோம். பார்த்துக்கோங்க, இந்த 12 கூட ஆகலை. கர்த்தர் உங்களை பலப்படுத்த வருகிறார். 10 நிமிடத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். எல்லா வாய்களை திறந்து, ஆண்டவரே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை தார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி உயர்த்தி. யோசேப்பு நாட்களை பிரயோஜனப்படுத்தினான், கலைஞர்கள் நிரம்பி வழிந்தது. எஸ்தர் ராஜாத்தி நாட்களை பிரயோஜனப்படுத்தினாள், நல்லா ஜெபித்து தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றினாள். நீங்களும் நான் எந்த நிலையில் இருக்கிறோம்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் பிரயாணத்தில்
நாங்கள் உனக்கு வேண்டும் பரவாலே பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் பரிசுத்தமிழ் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் காலங்களையும் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபைத்தார். தொடர்ந்து நடத்த ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். கையில் நான் எடுத்து கொடுப்பேன். அவர்கள் அங்கே நின்று அதை கொடுப்பார்கள். அதை வந்து அவர்கள் வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அனுபவம் கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரைஸுக்காக உண்மையான மாஸ்டர் அவர்கள் செபிப்பார்கள். மாஸ்டர் அவர்கள் செபிக்கும்போது அன்போடு கூட நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு அப்படி எடுத்து அப்படி எடுத்து அப்படி வச்சு ஒவ்வொரு நாள் அப்படியே சொல்லிக்கொள்ளுங்க. சரி, வருஷத்துடைய நல்லாண்டவரே, இந்த பிரைஸ் எல்லாம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒரு குறையில்லாதபடி நடத்தும் ஆசீர்வாதம் இயேசுவின் ஆகும். ஆமாம். அபிஷேக் ராஜா கொடுக்கும்போது கை நல்ல பலமாக தட்டுங்க. அங்கே பார்த்துக்கலாம். கைசலா எடுத்து சாதனா ரெண்டு பக்கம் பாருங்க. அதை கொஞ்சம் அப்படியே டிக் பண்ணிக்க. ஜாசியல் குடியா ஜாசியல் ஜகாசியல் ஜாசியல் ஜாசியல் பாப்பா பேர் நீ வாங்கிக்கல. நீ வந்துருக்கல வாங்கிக்க. வந்துருக்கல வர பிள்ளைங்க வரல. ஜாசியல் ஜகாசியல் ஜகாசியல் அங்கே பாருங்க. அங்கே பாருங்க. ஜகாஸ் இங்கே பாரு. வாட்வின் அந்த பக்கம் போக கீழே இங்கே பாரு. சாமுவேல் சாமுவேல் வந்தாச்சா இல்லையா? கொஞ்சம் நான் வாங்கிக்க. ரைட், கரங்களை கட்டுங்க. ரவி சொல்லுங்க. யாரு? ரதனியா ஓடியா வேகமா ஓடியா. இங்கே பாரு, இங்கே பாரு. சத்யா ஓடியா. அவள் குழந்தை தான், அவளுக்கு கொடுத்துடணும். கொடுங்க, சத்யா கொடுத்துருங்க. அங்கே பாருங்க. அந்த மாஸ்க் எப்படி மாஸ்க் எடுத்துட்டு போஸ் கொடு. நில்லு. உங்களுக்கு வாங்கிக்க. அது சரி சரி. அடுத்து ஷாலினி ஓடியா. பண்ணிக்க. ஓடியா ஓடியா. சத்தமா போஸ் கொடுங்க. பிருந்தா 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 வந்தாடா இல்லையா? பிருந்தா அதெல்லாம் தெரியும். உற்சாகமாக பிரேமலதா அங்க பாருங்க. தேவஸ்ரீ ஆசிக்கு வாங்கிட்டா. சரி, இந்த பக்கம் பாருங்க. பிரவீன்குமார் எங்கே? பிரவீன்குமார் ராணி வாங்கிக்காமா. அங்கே பாரு, அங்கே பாரு. அப்படியே நில்லு. அடுத்து விஜயகுமார் அப்படி வாங்கிக்கா. விஜயகுமார். ஜப்ரி இந்த டேனி கூட வாசிக்கணும். டேனிக்கு அங்கே இல்லை, இங்கே வந்துட்டான். டேனியலுக்கு ஜப்ரி வா. மாசத்து ஜர்லின் ஜர்லின் எங்கே? ஜர்லின் இப்படியா ஓடியா. இந்த டேனி பேர அவசரமா டேனி கூட இங்கே இருக்கு. நான் சொல்லிடுறேன். டேனி டேனியல் புதியா ரத்னா
காசினி. எழுது காசினி. காசினி கூட கூட்டு வா, அதை எழுதிக்க. காசினி கிருபா. அது அப்புறம் கிருபாகரனுக்கு அந்த குழந்தைகள் கொடுக்குறது. அங்க பாருங்க. அதெல்லாம் வேண்டாம், அதை இருக்கட்டும். சிறு குழந்தைகளுக்கான பிரைஸ் அவனை கூப்பிட்டு சிஸ்டர் தம்பி ஒருத்தன் பேர் என்ன? சஸ்வின். அவனை அதை எழுதி சஸ்வின் வாங்கிக்க. சிறு குழந்தைகள் சாமுவேல். ஆமாம், சாமுவேல் மாதிரி வரல. சரி, அதை அப்படி ரைட் பண்ண வேண்டாம், வச்சது. ஜெபின். யார் வாங்குறா? சரி, அது இருக்கட்டும், அதையும் விட்டுரு. ஜோயலும் வரல, அது அவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. அஸ்வந்த் வரல. கிருபாகரன் அப்படியா? அவன் மட்டும் விடுறான், அப்படியே விடு. கிருபா ஓடியா கிருபா, ஒன்றாலும் அதெல்லாம் எல்லாரும் வந்துடுவான். வா இந்த வாங்கிக்க. அவன் மட்டும் வாங்கிக்க. போஸ் கொடு. இங்க திரும்பி நில்லு. கண்ணை நில்லு. துஷ்யந்தி பேர் எழுதியா? துஷி. அது முன்னாடி வந்துட்டார், வாசிக்கிறதுக்கு முன்னாடி. துஷ்யன் இங்க வா. அங்க திரும்பி நில்லுடா. ஓட்டாவை பாரு. ஓகே. எஸ்தர் ராணி பீட்டர் எங்க இருக்காங்களா? சத்தம் கரெக்டாக இருக்கலாமா? எவ்வளவு விவரமா இருக்கான் பாருங்க. கேக் இல்லாம தட்டு தரீங்களேன்னு கேட்கிறான். விவரமா தான் இருக்கிறான். அங்கராணி யார் கொடுக்குறது? அவ்வளோதானே இருக்கா? வேற எவ்வளோதானே? அவ்வளோதான். சரி, எல்லாவற்றுக்கும் மேலே ரொம்ப பிரயாசப்பட்டு இந்த லைஃப்பில் அருமையான மகன் இந்த இதெல்லாம் அனுப்பி விடுறதுனால எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஆண்டவர் ரொம்ப பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது. அதனால் இந்த நாட்களில் அன்பு மகனுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுத்துடலான்னு இருக்கிறேன். வாங்க பிரதர், வாங்க. தேவன்பு பிரதர் வாங்க. பிரதர் நீங்கள் வாங்க. ராஜா பிரதர் வாங்க. 2 பேரும் அப்படி வாங்கி கொடுத்து அப்படியே தம்பி கையில் கொடுத்துருங்க. 2 பேரும் வாங்க. 2 பேரும் சேர்ந்து அப்படி கொடுங்க. 2 பேரும் சேர்ந்து அப்படி கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தரை பலப்படுத்துவாராக. சகல மேன்மை கனத்தை உங்களுக்கு ஆண்டவர் தர. இன்னும் ப்ரைஸு அந்த பிள்ளைகள் வராத பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்ததுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்தாங்கன்னா கொடுத்துருவேன். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் பலப்படை பலப்படுத்துவாராக. எடுத்து வச்சுமா அப்படியே கொடுக்குறாங்க. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் செவிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட அருமையான பிள்ளைகளுக்கு, இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த ப்ரைஸை கொடுக்க என் கிருபை தந்த தயவுக்காக நன்றி. சகல மேன்மை கனத்தின் நன்மைகளையும் என் பிள்ளைகளுக்கு அளவில்லாமல் கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, நம்முடைய கிருபையில் கூட இருக்கட்டும். மேம்படுத்த நன்மையான காரியங்களை வச்சு இயேசுவின் நாமத்தினாலே அவன் யாவரும் எழுந்திருக்கலாமா?